இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎன்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ 2024 இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான். அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்துட்டு அதை பற்றின அவ்வளோவா டீட்டெயில்ஸ் வந்துட்டு தெரியாது, நான் எப்படி படித்தா நான் இந்த வருஷத்தில் கிளியர் பண்ண முடியும், ஸோ அவங்களுக்கும் என்னென்னா இந்த வீடியோ ஓகேவா. இப்போது இந்த இது வந்துட்டு 2024 நமக்கு வந்துட்டு குரூப் 4 விஏஓ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. முதையே பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்துட்டு ஏதாவது வெப்சைட் எரர் அந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துட்டு வரலாம். அதனால் நீங்கள் டைம் இருக்கிறப்ப முன்கூட்டியே பண்ணிடுறது நல்லது ஓகேவா. இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க நமக்கு இந்த குரூப் 4 விஏஓ எக்ஸாமில் ஓகேவா. பார்ட் ஏனா என்ன, பார்ட் ஏல என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பொதுத்தமிழ் வந்துட்டு கவர் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் டோட்டல் மார்க்ஸ் வந்துட்டு சொல்லிடுறேன். எவ்வளோ மார்க்ஸ் மொத்தமாக கேட்பாங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 300 மார்க் வந்துட்டு நம்ம டெஸ்ட் எழுதுவோம் ஓகேவா. அப்போ 300 கொஸ்டினா அப்படின்னா கிடையாது, மொத்தம் 200 கொஸ்டின் நம்ம வந்துட்டு 300 மார்க்குக்கு எழுதுவோம். அப்போது நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மார்க் வந்துட்டு நமக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ 1.5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இதில் நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னா நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் எந்த கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வர்றது நல்லது ஓகேவா. இப்போ இதோட சிலபஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த பார்ட் ஏல பொதுத்தமிழ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த பொதுத்தமிழ்லேயே என்னென்னா கட்டாய தமிழை சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 100 மார்க்ஸ்லேயே நம்மளுக்கு அதையும் சேர்த்து அவங்க வந்துட்டு எடுத்துக்குவாங்க ஓகேவா. இந்த பொதுத்தமிழ்ங்கிறது நமக்கு 3 பிரிவாக இருக்கும். ஒன்று பகுதி ஆ, பகுதி ஆவனா, பகுதி ஈனா. நான் இப்போ சொல்கிறது சிலபஸில் ஓகேவா. உங்களுக்கு டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. 100 கொஸ்டின்ஸும் மிக்ஸ் ஆகி வரும். நான் சிலபஸில் வந்துட்டு சொல்கிறது பகுதி ஆ, பகுதி ஆவனா, பகுதி ஈனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொதுத்தமிழை 3 பிரிவாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த பகுதி ஆ அப்படிங்கிறது அதாவது பார்ட் ஏ ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா நமக்கு இலக்கணம்னா எப்படி வரும், பொருள் தருக, அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வகை வாக்கியம் என கண்டறிக, அந்த மாதிரி அகர வரிசையில் அமைத்து எழுதுக, மோனை, எதுகை, பழமொழி, இந்த மாதிரி இலக்கணம் இதாக வந்துட்டு நமக்கு வரும். ஸோ இந்த பகுதி ஆ அப்படிங்கிறது நம்ம ஓரளவு நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சாலே என்னென்னா மேக்ஸிமம் ஈஸியாக நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல் தருக அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறனால நம்ம பகுதி ஆ அப்படிங்கிறத நம்ம ஓரளவு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. பட் இலக்கணம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், இலக்கண குறிப்பு எல்லாம் கேட்பாங்க. ஸோ இலக்கணம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பகுதி ஆவணா அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்னா நமக்கு செய்யுள் வகையிலேருந்து வரும் ஓகேவா. பகுதி ஈனா அப்படிங்கிறது நமக்கு உரைநடை, நம்ம தமிழ்நாட்டோட தொல்லியல் ஆய்வு, வரலாறு அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு உரைநடை மாதிரி வந்துட்டு இருக்கும். நிறைய ஆசிரியர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, தலைவர்கள் பற்றி கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு பகுதி ஈல வரும் ஓகேவா. இப்போ நீங்கள் இதை எப்படி வந்துட்டு நான் படிக்கிறது, ஸ்கூல் புக்கை படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்னோட இது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை வந்துட்டு கோத்ரூ பண்ணுங்கள் ஓகேவா. சிலபஸை ஃபுல்லாக படிங்க, உட்காந்து சிலபஸை தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு ஏன்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலே கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸில் இருந்து தான் நாங்கள் வந்துட்டு கொஸ்டின் கேட்போம், இந்த சிலபஸ் படித்தா போதுங்கிற மாதிரி நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்கூல் புக் படிக்கிறது ரொம்பவே தப்பானது தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. என்னுடைய கருத்து வந்துட்டு அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தரவு பண்ணணும். சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாரதியார் 6th இப்போ பாரதியார் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சமான நியூஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை மட்டும் படிப்பீங்க. ஸோ அடுத்து 7th போவீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூவேஷன் இருக்காது. இது நீங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கண்டினியூவேஷன் இருக்கும், கான்செப்ட் வந்துட்டு மறக்காது. பாரதியார்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு புக்லேயும் பாரதியார் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி படிக்கும்போது பாரதியார்னா இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையாக நீங்கள் அவருடைய கான்செப்டை ஈஸியாக படிச்சுட்டு ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும், கான்செப்ட் வந்துட்டு மறக்காமல் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சிலபஸ் வைஸ் தான் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும். 1-2 மார்க் என்ன ஆகலாம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து கூட வரலாம். 1-2 கொஸ்டின் ஓகேவா. எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அப்படி வராது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டைம் மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கை லாஸ்ட்டாக ஒரு டைம் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணால் கூட போதும் ஓகேவா. அண்ட் தென் ஸ்கூல் புக்கில் இலக்கணமும் நீங்கள்
நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இப்போ குற்றியலுகரம், ஐகார குறிக்கம் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது சிலபஸில். பட் ஆனால் என்னென்னா அந்த இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு குற்றியலுகரத்தோட எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் குற்றியலுகரத்தில் இல்லாமல் இருந்து எடுக்கலாம். அப்போ பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுனா நம்ம அந்த குற்றியலுகரத்தோட எக்ஸாம்பிள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த 3 ஆப்ஷனை விளக்கிட்டு ஒரு ஆன்சரை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுங்க நமக்கு சிலபஸில் அந்த ஹெட்டிங் இருக்கும். ஆனால் அந்த ஹெட்டிங் கீழே நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் இலக்கணம் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கிடணும் எக்ஸஸாக. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா பொதுத்தமிழில் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம இதில் நம்ம சேனலில் வந்துட்டு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். பகுதி ஆ, பகுதி ஆவனா, பகுதி ஈ, நான் தனித்தனி பிளேலிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்துட்டு நான் டாபிக்ஸ் கொடுத்துருப்பேன். பட் என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு 10th வரைய தான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பாதி வீடியோஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு 12th வரைய கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த மிஸ் ஆகிறத நீங்கள் 11th 12th வந்துட்டு நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். நம்ம வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஸ்கூல் புக்ஸையும் வச்சு நீங்கள் வந்துட்டு படிங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பொதுத்தமிழ் படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஷியோராக சொல்கிறேன், நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 95 ஸ்கோர் பண்ணதாக கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வருது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5. ஸோ 150 மார்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பகுதி பார்ட் ஏலே பொதுத்தமிழ்லேயே நம்ம வந்துட்டு ஈஸியாக வாங்கிடலாம் 150 மார்க்ஸ். நீங்கள் இப்போ தரவாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 அவுட் ஆஃப் 100 எடுக்க முடியாது. அபோவ் 95 கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னா. நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக பாடல் வரிகளையும் படிக்கணும். ஏன்னா நமக்கு பாடல் வரிகள்லேருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக 95 அபோவ் வந்துட்டு நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக பார்ட் பி போனோம் அப்படின்னா பார்ட் பியில் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு மேக்ஸுக்கு இத்தனை மார்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும் மேக்ஸ்லேருந்து. அப்போ 37.5 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மேக்ஸில் கிடச்சிருது. ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதில் 180 சம்திங் வந்துட்டு மார்க் 187 மார்க் வந்துட்டு வருது. 125 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் போடலாம். ஸோ மேக்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸுமே நான் சொல்கிறது ஸ்கூல் புக் வைஸ் நீங்கள் பார்க்காதீங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க, LCM, HCF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுங்க. அந்த டாப்பிக்கில் என்னென்ன ஃபார்முலாஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஃபார்முலாஸை உங்களால் செம்ம ஃபுல்லாக என்னால் இந்த டைமுக்குள்ளே கவர் பண்ண முடியல அப்படின்னா ஃபார்முலாஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ்லாம் தனியாக லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் டாபிக் வைஸ் படித்தா நல்லாயிருக்கும். எல்லாமே வந்துட்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் படிங்கன்னு தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன வரும் அப்படின்னா சயின்ஸ். ஸோ சயின்ஸில் அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்துடும். சோஷியலும் அஸ் யூஷுவல் நமக்கு எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அது போக இன்னும் நிறையா நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி நிறையா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோஷியல்லையும். ஸோ அதெல்லாமே பார்த்துக்கணும். அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் திருக்குறள் பற்றி கொஞ்சம் வந்துட்டு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் டோட்டலாக 75 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதிலேருந்தே தெரியும் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணுற பார்ட் அப்படின்னா நமக்கு பொதுத்தமிழும் மேக்ஸும் தான். இந்த ரெண்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமான மார்க் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த 75 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். சயின்ஸு படிக்கணும், சோஷியல் ஃபுல்லாக படிக்கணும், கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கணும், ப்ளஸ் திருக்குறள். ஓகேவா? ஸோ இந்த 3லையும் நீங்கள் அதிகமான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஈஸியாக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த பொதுத்தமிழ் மேக்ஸில் அதிகமாக வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 பார்ட்டை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 3வது பார்ட்டுக்கு வாங்க. ஓகேவா? இந்த 3 பார்ட்லேயுமே உங்களுக்கு எது ஈஸி அப்படிங்கிறத பாருங்கள். சயின்ஸாக சோஷியலானு என்ன கேட்டால் சோஷியல் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா சோஷியலில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான மார்க்ஸ் வந்துட்டு வரும் சயின்ஸை விட. ஸோ சோஷியல் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி பாலிட்டி எல்லாம் வரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய இயர்ஸ் வரும், நிறைய நேம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது நீங்கள் அதுலேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணலான்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி இந்த
இந்த 4ல் எது பிடிக்கும்னு பார்த்துட்டு அந்த சிலபஸ் வைஸுக்கு நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த பார்ட்டெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ இதுவுமே சிலபஸ் வைஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ 75 கொஸ்டின்ஸ் வரும். 112.5 மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆல் ஓவராக நமக்கு பார்க்கும்போது 200 கொஸ்டின். ஓகேவா? 200 கொஸ்டின்ஸ், இது வந்துட்டு 300 மார்க்ஸ். ஓகே, ஸோ இது ஓகே. இப்போ எவ்வளோ மார்க்ஸ் வந்துட்டு நமக்கு மினிமம் எடுக்கணும், நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம கட்டாயம் என்ன பண்ணணும்னா கொஸ்டின்ஸில் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா 150 to 160 கொஸ்டின்ஸாவது நீங்கள் வந்துட்டு போடணும். ஸோ போட்டால் தான் ஒரு கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்துட்டு ஜாப்புக்கு வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 200 கொஸ்டினுக்கு நீங்கள் 150லேருந்து 160 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது மார்க்ஸ் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 மார்க்ஸ்லேருந்து ஒரு 240 மேலே நீங்கள் வந்துட்டு ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும். எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கட் ஆஃப்லாம் சொல்லும்போது நிறைய சேனலில் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸை தான் சொல்லுவாங்க. எல்லோரும் மார்க்ஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. 150 மார்க் 160 நான் 160 கொஸ்டின் போட்டேன் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்கக்கூடாது. மார்க்குமே எல்லாமே என்ன கொஸ்டினுக்கு தான் சொல்லுவாங்க, மார்க் வச்சு மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ 150 to 160 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் போடணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ஈஸி பார்ட்டோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 125 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் நீங்கள் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பொதுத்தமிழ், அடுத்து மேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பார்ட்டில் உங்களுக்கு எது ஈஸியோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பொதுத்தமிழ் மெட்டீரியல் மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். பிடிஎஃபாகவும் ப்ரொவைட் பண்ணுறோம், புக்காகவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பிடிஎஃப்னால் ஹேண்ட் ரிட்டனில் இருக்கும், 500 rupees வரும். இது புக் அப்படின்னா 1150 உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரிசீவ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்துட்டு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். அந்த நம்ம நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சிலபஸ் வைஸ் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸ் வந்துட்டு இருக்காது. சிலபஸ் வைஸ் எல்லா டாபிக்ஸும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். என்ன கவர் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னா பார்ட் ஏ வந்துட்டு நம்ம 6th to 12th நியூ புக் மட்டும் கொடுத்துருப்பேன். பார்ட் பி அதாவது ஆவணா அந்த இது பார்த்திங்கன்னா 6th to 10th ஓல்டு புக்கும் 6th to 12th நியூ புக்கும் கொடுத்துருப்பேன். பார்ட் இ பார்த்திங்க அப்படின்னா 6th to 10th ஓல்டு புக்கும் 6th to 12th நியூ புக்கும் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மெட்டீரியலில் வந்துட்டு இருக்கும். ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ புக்கை நல்லா தரோ பண்ணிவிட்டு ஓல்டு புக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க இதுக்கும். ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரலாம், அதனால் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கு அந்த கான்செப்ட்லாம் நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் கிடையாது. அவங்களுக்கு தேவை சிலபஸ் வைஸ் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கீங்களா, அது ஓல்டு புக்கோ நியூ புக்கோ சிலபஸ் வைஸ் வந்துட்டு அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுதா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே மேட்ரு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதோட உங்களுக்கு முடிஞ்சு. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. கூடிய சீக்கிரத்தில் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.